இன்றைய தியான பகுதியில் மீண்டும் உங்களுடன் இணைவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனை பேர் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அப்படி தேவன் நம்மோடு கூட இருந்தால் 3 விதமான ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று 2 சாமுவேலில் நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது ஆசீர்வாதம், தாவீது போல நாளுக்கு நாள் விருத்தி அடையக்கூடியவராக தேவன் நம்மை மாற்றுகிறார். அடுத்ததாக 2 ராஜாக்களில் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா அவன் போகிற இடங்களெல்லாம் அவனுக்கு அனுகூலமாக இருந்தது போல தேவன் நம்மோடு கூட இருந்தார். நாம் போகும் இடம் எங்கும் அனுகூலமான காரியத்தை தேவன் நமக்கு வாய்க்க பண்ணுவார். கடைசியாக 1 சாமுவேலில் தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தேவன் நம்மோடு கூட இருந்தார். தாவீதை போல நாம் செய்கைகளெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ள முடியும். மிக நாட்களாகவும் வருடங்களாகவும் நான் செய்வதில் விருத்தி அடையவில்லை, நான் போகும் இடமெங்கும் எனக்கு அனுகூலமாய் இல்லை, நான் செய்வதெல்லாம் வாய்க்கவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மோடு இருந்தால் இவை அனைத்தும் சாத்தியமே. இந்த தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இயேசுவே, என்னோடு கூட இரும் என்று நீங்கள் கூப்பிடுவீர்களானால் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை இந்த 3 விதங்களில் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளதாக இருக்கிறார். ஆமென். God bless you.